இன்றைக்கி இந்த நம்ம ஒரு நிமிஷம் ரெசிப்பியில் பார்க்க போகிறது வந்து ராகி ரவா தோசை. தேவையானது என்னதுன்னா, ஒரு 3 கரண்டி கேழ்வரகு மாவு. அந்த கரண்டிங்கிறது வந்து நம்ம நார்மலாக சாம்பார் ஊற்ற மாட்டோமா, அந்த மாதிரி கரண்டி. 3 கரண்டி கேழ்வரகு மாவு, 1 கரண்டி கோதுமை மாவு, 1 கரண்டி ரவை. இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் மிளகு, சீரகம், அந்த மிளகு வந்து 2ஆக உடைச்ச மிளகு, சீரகம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை கரைச்சிக்கணும். தண்ணியை கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோசைக்கல்லில் சுற்றி ஊற்றணும். நடுவில் ஊற்றிட்டு கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது, சரியாக வராது. சுற்றி ஊற்றிட்டு நம்ம வழக்கமாக செய்கிறது தான். இட்லி குண்டா மூடி வச்சுட்டு எடுத்துட்டோம்னு வச்சுப்போம், அருமையான ஒரு ரவா தோசை கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ் என்னென்னா சட்னி தான், தேங்காய் சட்னி. ஒரு மிளகா ஜாஸ்தி போடுங்க, கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். சாப்பிட்டு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரலன்னா கமெண்டில் வந்து திட்டுங்க.